தை அமாவாசையை முன்னிட்டு சுருளி அருகில் தர்ப்பணம் செய்ய குவிந்த பொதுமக்கள். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி சுற்றுலாத்தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. நாள்தோறும் தமிழகம் மற்றும் கேரளா பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த அருவியில் குளித்துவிட்டு இறை வழிபாடு செய்து விட்டு செல்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் தை அமாவாசை முன்னிட்டு இறந்த தங்கள் முன்னோர்களுக்கு சுருளி ஆற்றில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதன்படி அதிகாலையிலே ஏராளமான பக்தர்கள் சுருளி அருவியில் நீராடி பிண்டம் வைத்து தண்ணீர் விட்டு தங்கள் முன்னோர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டி சம்பிரதாயங்கள் செய்து விட்டு தங்கள் இல்லத்தில் இறந்த முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். சுருளி அடிவாரத்தில் பூத நாராயணர், பஞ்சமுகம் ஆஞ்சநேயர், தியான லிங்கேஸ்வரர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கான மோட்ச தீபத்தை ஏற்றி வழிபட்டனர். தேனி மாவட்டம் மற்றும் வெளியூரிலிருந்து திரளாக பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் பெற்றனர். 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதான வழங்கப்பட்டது. தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை.